உங்களோடு தான் நான் பேசுவேன். மேடம், எங்க வீட்டுக்காரு ஒரு பொண்ணுகிட்ட பயங்கர இதா இருந்துச்சுங்க மேடம். எவ்வளவு வருஷமா இருக்காரு? அவங்க எனக்கு தெரிஞ்ச 6 வருஷமா 2 பேரும் இருந்தாங்க. நானு நிறைய தடவை இவங்க 2 பேரும் ஃபோன் பண்ணும்போது நான் கேட்டுட்டு சத்தம் போட்டிருக்கேன். எப்படி அந்த பொண்ணு பழக்கம் உங்க வீட்டுக்காருக்கு? அது எப்படி பழக்கம்னு இல்லை. அவர் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, ஒரு ஆஸ்பத்திரியில வேலை பார்க்குறாங்க மேடம். அங்கேயே இந்த பொண்ணு வேலை பார்க்குதா? ஆமா, எங்க வீட்டுக்காரு வேற வேலை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு திருமணமான பொண்ணா ஆகாத பொண்ணா? அவளுக்கு திருமணமாயி பையனுக்கு வந்து ஒரு 22 வயசு 23. ஸோ உங்க கணவரை விட மூத்த பொண்ணு? ஆமா, ஏஜ்ல வந்து மூத்தவங்க. சரி, உங்களுக்கு திருமணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? எனக்கு வந்து 20 வருஷம் ஆச்சுங்க மேடம். பையன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறான். உங்க வீட்டுக்காருக்கு என்ன வயசு? உங்க வீட்டுக்காருக்கு என்ன வயசு? எங்க வீட்டுக்காருக்கு 47 வயசு இருக்குங்க மேடம். உங்களுக்கு? எனக்கு 42 வயசுங்க மேடம். அந்த பொண்ணுக்கு என்ன வயசு? அவளுக்கு ஒரு 45 46 வயசு இருக்கும். அதான் உங்க ஹஸ்பண்ட் ஏஜே தான்? ஆமா. சரி, ஓகே. இப்போ அவருக்கு வந்து அந்த பெண்ணோட ஒரு க்ரஷ் இருக்கு. அது வந்து அந்த பொண்ணு திருமணமான பொண்ணு தான். ஸோ இப்போ பிரச்சனை என்ன? பிரச்சனை என்னன்னு சொன்னா, நானு 6 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கள வெறும் ஃபோன் பண்றது பேசுறது, இவளை ஆஸ்பத்திரியில அந்த வேலைக்கு கூட்டிட்டு போறேன். எந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு நான் வெளிப்படையா சொல்ல முடியல. சரி, பரவாயில்ல, அதெல்லாம் சொல்ல வேணாம். அதான் அப்பா 2 பேரும் இவள உடனே ஃபோன் பண்ணும், உடனே இந்த ஆளு வந்து அவளை 2 வீலர்ல கூட்டிட்டு போவோம். அந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்ல போய் 2 பேரும் ஜாமான் வாங்கத்தக்க என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஒரு க்ரஷ் இருக்கு, இல்ல ஒரு அஃபேர் இருக்கு. சரி, இந்த அஃபேர் தான் மேடம். 2 பேரும் ரொம்ப ரூம்ல எல்லாம் போய் தங்குவாங்க. இப்படி இருந்தப்ப ஒரு நாளைக்கு அவரோட மொபைல்ல இருந்து இவரு நான் கேட்டது இவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம் இவள என்ன சத்தம் போடுவா, நாங்க 2 படுக்கிறது பார்த்தையடி அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப சண்டை போட்டிருக்கு. இவரு என்ன ரொம்ப அடிப்பாங்க மேடம். செப்டம்பர் மாசம் இல்ல, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு தான் நான் கேட்கறேன். இப்போ நீங்க என்ன நினைச்சு சண்டையெல்லாம் போடுறீங்க? என்ன காரணத்துக்காக? இப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிருக்கல மேடம், அதனால நான் சண்டை போட்டு. அப்போ உங்க வீட்டுக்காரர் வந்து துரோகம் செய்யாத நல்ல மனுஷனா மாறணும் அப்படின்னு சொல்லி நீங்க சண்டை போடுறீங்க. ஆமா, அது முடியாத காரியம் இல்ல. அவர் துரோகி தான். துரோகியை ஏத்துக்கிட்டு உங்களால வாழ முடிஞ்சா நீங்க வாழணும், அப்படி இல்லைன்னா விலகி போயிடணும். துரோகி தான் அவரு. இப்போ அவர் வந்து இப்போ திருந்திட்டாக்கா அவர் நல்லவர் ஆகிட முடியுமா? துரோகி தான். இப்போ நான் கேட்குறேன், 6 வருஷம் அவங்க பழகிட்டாங்க, 6 வருஷம் வந்து ரூம் போட்டு தங்குறாங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டாங்க. இப்போ திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாக்கா எல்லாம் சரியாயிடுமா? சொல்லுங்க. என்ன திருந்தறதுக்கு என்னமா இருக்கு? சரி, அவருக்கு இப்போ இவர் வந்து 48 வயசு அவருக்கு, அந்த பொண்ணுக்கு 48 வயசு. அது ஒரு துரோகி, உங்கள் வீட்டுக்காரர் ஒரு துரோகி. ஓகே, ஸோ 2 பேருமா சேர்ந்து நல்லா எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ இந்த பொண்ணு இல்லைனாக்கா உங்கள் வீட்டுக்கார் வேறு ஒரு பொண்ணை பிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார் இல்லைனாக்கா அந்த பொண்ணு வேறு யாராவது பிடிச்சிருக்கோம். ஸோ மொத்தத்தில் 2ம் வந்து ஒரு குணங்கட்ட பர்சனாலிட்டி, 2ம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, 2ம் ஓடிட்டுருக்கு ஒரு ட்ராக்கு. ஓகே, இது குணம் எப்படி மாற்ற முடியும்? ஒன்று, இப்போ உங்களுக்கு சாய்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு துரோகின்னு உங்களுக்கு முகத்திரை கிழிஞ்சதுக்கப்புறம் ஒன்று நீங்கள் வந்து அது நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு தான். வழி இல்லைங்க மேடம், என் பிள்ளைகளும் படிக்கணும். எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் தம்பி வீட்டில் போனால் 10 நாள் சோறு போடுவாங்க. அதான் அப்போ தெரியுது இல்லை? அப்போ என்ன பண்ணுங்க, உங்கள் பிள்ளை வளர்ந்து உங்கள் பிள்ளை வந்து வேலைக்கு போகிற வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளை வளர்ந்ததுக்கப்புறம் அவனுக்கு வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த ஆளுக்கு குட் பை சொல்லிட்டு போயிடுங்க. வயசான காலத்தில் விட்டு போயிடுங்க, சாவட்டும் அவர். வயசான காலத்தில் எவோ வந்து செய்கிறாலும் செஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வேற ஒருத்தர் திருமணம் பண்ணிட்டு போயிடுங்க. உங்கள் பையன் தலையெடுத்ததுக்கப்புறம் இவர்கிட்ட ரிவர்ஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட நான் எனக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கணும்னு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு. சரி, வேற என்ன செய்யலாம்னு நினைக்கிறீங்க? இப்போ சில விஷயங்கள் வந்து கேட்கறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதுவும் தீர்வு. ஒன்று வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இவரை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் தான் பண்ணிக்கணும். அது உங்களுக்கு மனசு இல்லை, நான் வந்து என் கணவருக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு இதோட தான் நான் ஒரே ஒரு இது மேடம், நான் உங்ககிட்ட கேட்குறேன் மேடம். எனக்கு வந்து மறப்போம் மன்னிப்போம், நம்ம இன்னும் திரும்பி வாழ்வாரா? அவர் திருந்த மாட்டேங்கிறாரம்மா. நீங்க மன்னிக்க தயாரா இருக்கீங்க, மறக்க தயாரா இருக்கீங்க. அவர் நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்கிறாரு. அவர் நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன், நீ என்னத்துக்கு என்ன திருத்தணும், நீ பாட்டுக்கு உன் வேலையை பார்த்து. அதுதான் நான் சொல்றேன். இப்போ அவருக்கு வந்து
ஏதோ ஒரு நான் சொல்லக்கூடாது, மனசு கஷ்டப்படுவீங்க. ஆனால் இது ஆண்கள் உலகமா? அவருக்கு வந்து கண்ணா லட்டு தின்ன ஆசையான்ற மாதிரி ஒரு லட்டு மாதிரி ஒரு பொண்ணு வருது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அது புருஷனை ஏமாற்றிட்டு வருது. இப்போ ஏதாவது சின்ன பொண்ணுனா கூட கல்யாணம் பண்ணி காசு கொடுன்னு ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ உங்கள் கணவருக்கு என்ன இதில் இழப்பு இருக்குது அந்த பொண்ணோட போகிறதுல? அவருக்கு ரொம்ப சௌகரியமாக அமைஞ்சிடுச்சு இல்லை அஃபேரு. அதனால அவர் தென்னவட்டா கேட்குறாரு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், நான் எதுக்கு திருந்தணும்னு கேட்குறேன். மனசாட்சி இல்லாத மனிதன். இன்னொருத்தனோட பொண்டாட்டியை வந்து நம்ம கெடுகிறோமே அப்படிங்கிற ஒரு மனசாட்சி இல்லை. கேட்டாக்கா என்ன சொல்வார் அந்த பொண்ணு? உங்கள் வீட்டுக்காரர் கேட்டாக்கா என்ன தெரியுமா சொல்வார்? அந்த பொண்ணுக்கு தானே மனசாட்சி இருக்கணும், அது ஏன் புருஷனை விட்டுட்டு வருது அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி ஆண்கள்லாம் அவங்க பொண்டாட்டி வந்து வேற ஒரு ஆளோட போனாக்கா எப்படி இருக்குன்றத அவங்க உணர்ந்து பார்க்கணும். அதாவது அது நிஜமாக நடக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு மனசில் அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, நான் கெட்டு போனால் பரவாயில்ல, நீ என் காசில் தான் நான் சாப்பிட்றேன், நீ எப்படி எனக்கு துரோகம் பண்ணலாம், வீட்டை விட்டு ஓடிடின்னு அதான் சாக்குன்னு சொல்லிட்டு தள்ளி வச்சுருவாங்க. அதுதான் ஆண்கள் உலகம். ஸோ அதுதான் வந்து குணங்கெட்ட பர்சனாலிட்டி. தான் அப்படிங்கிற ஒரு திமிரு, நான் ஆண் அப்படிங்கிற ஒரு திமிரு. பிஎஸ்சி நர்சிங் எல்லாம் முடிச்சு வேலை பார்த்துட்டு தாங்க மேடம் இருந்தோம். என் பிள்ளைகளுக்காக இந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணி என் பிள்ளைகளுக்காக இருக்கிறேன். இப்போ திருப்பி வேலைக்கு போங்க, திருப்பி வேலைக்கு போங்க. போகலாம். என் பிள்ளைகளுக்கிட்ட ஒப்பீனியன் கேட்டப்ப நீ வேலைக்கு போங்க மம்மி, நம்ம 2-3 பேரும் ஒன்னா இருப்போம்னு சொல்றாங்க. அதான் பெஸ்ட். உங்க பிள்ளைங்க கரெக்டா சொல்றாங்க. டெசிஷன் எடுங்க, வேலைக்கு போங்க, உங்க பிள்ளைகளோட இருங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்கார மேல இருக்கிற ஏக்கம் வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. பட் அந்த ஆள் அந்த அன்புக்கு தகுதியான ஆள் கிடையாதே. சரி, நீங்க சின்ன வயசு அவனை நானு அது என்னைக்கு போட்டோ பார்த்து அன்னையில இருந்து எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்ப உங்களுக்கு வயசு வந்து 40. இப்போ உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்காரோட தாம்பத்தியம் பிடிக்கல, வேற யார் கூடயும் தாம்பத்தியமும் பிடிக்கல. சோ உங்களுக்கு வந்து இப்ப பேருக்கு புருஷன் ஒருத்தர் வேணும். என்னங்க மேடம்? புருஷன் ஒருத்தர் இருக்கணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்ல, என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அப்ப அவர் திரும்பி வந்துட்டாருன்னா திருப்பி தாம்பத்தியம் கொடுப்பீங்க? இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் மேடம். சரி, இனிமேல் அவளுக்கு தாம்பத்தியமே கொடுக்க மாட்டீங்க? அவரே திரும்பினா அது அப்புறம் பார்த்துக்கிடுவோம் மேடம். என் பிள்ளைகளோட லைஃப் தான் எனக்கு முக்கியம் மேடம். அப்போ நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருங்களேன். சரி, இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனசு வந்து உடஞ்சி போச்சு, மனசு வந்து விட்டு போயிடுச்சு. ஓகே, இனி வந்து இவர் திருந்தினாலும் சரி திருந்தாட்டினும் சரி அவர் கூட உங்களுக்கு பழைய பாண்டிங் வரப்போதில்லை. சரி, அப்போது இப்போ தெளிவாயிட்டே வரீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்காரோட உங்களுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ அவர் அந்த பெண்ணை அது தெரிஞ்சு தான் அவர் திருந்த மாட்டேங்கிறாரு. இப்போ அந்த பெண்ணை விட்டுட்டு வந்தால் கூட அவருக்கு உங்கள் கூட வாழ்க்கை கிடைக்க போகிறதில்ல. இப்போ அந்த பொண்ணு கொடுக்குற சுகம் வந்து நீங்கள் கொடுக்க போகிறதில்ல. சரியா? தாம்பத்தியம் அந்த செக்ஸ் வந்து அவருக்கு அங்கே கிடைக்குது, அது கிடைக்காது. ஸோ அவர் சுயநலமாக அதை யோசிக்கிறாரு. எப்படியும் நான் கெட்டு போனது போயாச்சு, எப்படியும் எனக்கு நான் துரோகியானது ஆயாச்சு. சரி, அட்லீஸ்ட் வந்து அது இப்போ நல்லவனே மாதிரி நடிச்சாங்க மேடம். என்கிட்டையும் நல்லவனே மாதிரி நடிச்சுட்டு அப்படியெல்லாம் இல்லை, அந்த மாதிரி இல்லை, அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு ஒரு நாடகம் போட்டான். இந்த போட்டோ கண்டதோட தான் அவங்க வீட்டுக்காரிகிட்ட நான் கொண்டு கொடுத்துட்டோம். அதுக்கு அவங்க வீட்டுக்காரர் என்ன சொன்னாரு? வீட்டுக்காரி இவனை அடிப்போம் குத்துவோம், இவன் ஒரு வேலை பாக்குறாங்க, ஒரு பப்ளிக்ல வேலை பாக்குது. இவருக்கு ரொம்ப எதிரி எல்லாம் இருக்குனால இவரு ரொம்ப பயப்பட்டு ரொம்ப முடியாம ஆயிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணோட கணவர் வந்து அந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்துறாரா, இந்த பொண்ணை துரத்தி விட்டாரா? அவனை மதிக்கவே மாட்டான், அவனை பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. இல்லம்மா, அந்த பெண்ணை வந்து இப்ப நீங்க போய் சொல்லி கொடுத்தீங்கல்ல அவங்க வீட்டுக்காரர்கிட்ட, இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரோட உங்க மனைவி வந்து கனெக்ஷன் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்து அந்த பொண்ணை ஒதுக்கிட்டாரா இல்ல வாழ்ந்துட்டு இருக்காரா? வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. என்ன போல சண்டை போட்டுட்டு வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அதான், அப்ப ஒரு ஆணுக்கே ஒன்றும் பண்ண முடியல. நீங்க அவங்க நிலைமை நினைச்சு பாருங்க. அவர் கணவர் அவங்க மனைவி வந்து ஆமாண்டா நான் அப்படிதான் பழகுவேன் பழகிட்டு இருக்கா, அதையே ஒரு ஆணால தடுக்க முடியல. அப்படி இல்ல, நான் தான் இது போட்டோ இது கம்ப்யூட்டர் கிராஃபிக் பண்ணி கொண்டு கொடுத்துட்டோம். ஆமாங்க, பெண்கள் வந்து அப்படிதாங்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கணவர் விட்டுட்டு ஓடிடுவாரு, அப்புறம் அந்த பொண்ணு உங்க வீட்டோடய வந்து வாழ்ந்துரும். அதுக்கு நீங்க அலோவ் பண்ணுவீங்களா? உங்க கணவர் பண்ண தவறுக்கு அந்த பெண்ணோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ அந்த பெண் வந்து அவங்க கணவருக்கு துரோகம் பண்ணி உங்க கணவரோட உறவு வச்சிருக்கு, அது வந்து தவறான செயல். இப்போ நீங்கள் போயிட்டு உங்கள் கணவரை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அவர்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு கெட்ட பொண்ணுன்னா அப்போ என்ன அந்த பொண்ணு நடுத்தரில் விட்டுடு அப்படின்னா அவர் வந்து விட மாட்டார். கண்டிஷன் பண்ணி வைங்கனாக்கா அது அந்த பொண்ணு வந்து எப்படி அதை ஒத்துப்பாங்க? சரி, நாளைக்கு வந்து நான் அப்படி தான் போனேன்னாக்கா அடுத்தது அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை போயிடுமே.
அந்த பொண்ணு நடுத்தருக்கு வந்துருமே. அப்போ நடுத்தருக்கு வந்தவுடனே உங்கள் வீட்டுக்காருக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இப்படியே போகிறது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. நாளைக்கு அந்த பொண்ணை வந்து அந்த கணவர் விட்டுட்டாரு, ஆமாம் இவ துரோகின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த பொண்ணை வந்து அந்த கணவர் விட்டுட்டாருன்னா நாளைக்கு வந்து உங்கள் கணவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும் அந்த பொண்ணையும் வாழ்க்கையை காப்பாற்றணும்னு. அப்புறம் அந்த பொண்ணோடய போய் கூட அவர் செட்டில் ஆகிடுவார், ஃப்ரீயாக நிம்மதி ஆயிடுச்சுன்ட்டு. அப்போ என்ன பண்ணுவீங்க? செட்டில் ஆகட்டப்ப குடும்பம் எல்லாம் ஒதுக்கி வைக்கும். இவர் வேலை பார்க்குற இடத்துல இவரை ஒதுக்கி வைக்கும்ல. அதை பற்றிலாம் இன்னைக்கு யாரும் கவலைப்படுறது இல்லைம்மா சொசைட்டியில். இவரு கவலைப்படுவாங்க மேடம். இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. அப்போ அது அவங்க யோசிப்பாங்க, அது அவங்க பிரச்சனை. அப்போ அதுதான் யோசிச்சுட்டாங்க, யோசிச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான்மா நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு உங்களோட மனவேதனை புரியுது. இப்போ உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணவங்களை வந்து பழி வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் துரோகம் பண்ணது ஃபஸ்ட்டு உங்கள் கணவர் தான். அதை விட்டுட்டு ஊரில் இருக்கிற பொண்ணையெல்லாம் போய் நம்ம சண்டை போடக்கூடாது. உங்கள் கணவர் தான். அந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணை பிடிச்சிருப்பார் அவர். அவருக்கு வேண்டியது ஒரு பொண்ணு, அவ்வளோதான். அந்த பொண்ணு மேலே ஒன்றும் லவ் கிவெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் உண்மையாக யாரையுமே காதலிக்க முடியாதுமா. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. பெண்கள் நல்லா தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. பெண்கள் வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரே டைமில் 2 பொண்டாட்டி, 1 லவ்வர், 1 பொண்டாட்டி, 3 பொண்டாட்டி, 1 பொண்டாட்டி, 3 லவ்வர், இந்த மாதிரி இருக்கிற ஆண்கள்லாம் எந்த பெண்கள் மேலேயுமே உண்மையான காதல், உண்மையான அன்பு வைத்திருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பெண்ணு கூட வந்து எனக்கு ஹஸ்பண்ட் ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாய் ஃப்ரெண்டை வச்சுருந்தா அது சத்தியமாக அது ஃபேக்கு, அது உண்மை கிடையாது. உண்மையான காதல், உண்மையான அன்புங்கிறது வந்து தியாகம் பண்ணும். அது வந்து சுயநலமாக நினைக்காது, மனசுலேயே அன்பாக நினைப்பாங்களே தவிர விதிகளை மதிப்பாங்க. அந்த காலத்து படங்களில் கதாநாயகிகள் காட்டுவாங்க பாருங்கள், அதுதான் உண்மையான, அது கட்டுப்பட்டித்தனம் கிடையாது, அது அடிமைத்தனம் கிடையாது. இன்றைக்கி வந்து நிறைய இடதுசாரி பேச்சாளர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேசி 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 இன்றைக்கி ஆண்களும் பெண்களும் ரொம்ப குழம்பி போய் எல்லாத்துலேயும் போய் கச்சமச்சான்னு ஃபஸ்ட்டு போய் எல்லோரும் கை வச்சு செக்ஷுவலி இன்வால்வ் ஆகிடுறாங்க. அந்த மாதிரி வந்து 4 பேரோட செக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து என் பொண்டாட்டியை நான் வந்து லவ் பண்ணுறேன்னாக்கா அதெல்லாம் பொய். அதே மாதிரி 4 பாய் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டு நான் என் ஹஸ்பண்ட்க்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், நான் ரொம்ப லவ்விங்காக இருக்கேன்னா பொய், அதெல்லாம் சுயநலம். ஸோ திருமணத்துக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது. திருமணத்தில் வந்து ஒருத்தருக்கு உண்மையாக இருப்பது தான் நிஜமான அன்பு. துரோகம் உண்மையாக இருப்பதுன்னா நாம் சொல்ல முடியாததை செய்யக்கூடாது. இப்போ நான் ஒருத்தனோட போய் படுத்துட்டு வந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கணவர்கிட்ட சொல்ல முடியாதுன்னா அப்போ அதை நீங்கள் செய்யக்கூடாது. சில இடத்துல இப்போ ஒரு படி மேலே போகிறாங்க, சில இடத்துல ஒரு படி மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு உனக்கும் பாய் ஃப்ரெண்டு வச்சுக்கோ, எனக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு வச்சுக்கோன்ட்டு அந்த மாதிரிலாம் கூட இன்றைக்கி பெருகிட்டு வருது. அப்போ அது கூட அந்த உண்மையான அன்பு கிடையாது. உண்மையான அன்புனா அந்த விதிமுறைகள் இருக்கணும். அப்போ உங்களுக்கு பாலியல் உணர்வு தான் ஜாஸ்தியாக இருக்குது, எக்ஸ்ப்ளோரேஷன் தான் ஜாஸ்தியாக இருக்குது, மல்டி பார்ட்னர்ஸ் தான் வேணும்னா அப்போ குடும்பம்ன்ற அமைப்பே வேண்டாம். நீங்கள் வந்து லிவிங் டுகெதர் இருந்துக்குங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்குங்க. எப்போ வேணால் பிச்சுக்கிட்டு போகலாம், எப்போ வேணால் யார் கூட வேணால் போய்க்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி தருதலைத்து நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு கலாச்சாரமாக ஆகிட்டு வருது, அது ஒரு ஃபேஷன் ஆகிட்டு வருது. சரி, நல்லதா கெட்டதான்றதை காலம்தான் சொல்லும். இப்போ நாம் சொல்ல முடியாது. நல்லதாக கூட இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து நிறைய பார்ட்னர் நீடு இருக்கே, அவங்கள பிடிச்சி இந்த திருமணம்ன்ற ஒரு கேஜுக்குள்ளே சிறைக்குள்ளே வச்சாக்கா இப்படி தான் பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நீடு இருக்கிறவங்க திருமணம் பண்ணிக்காமல் அப்படியே இருந்துட்டு போட்டோம். யாருக்கு என்ன நஷ்டம்? குடும்பத்துக்கு நாட்டுக்கு என்ன நஷ்டம்? ஒரு ஆணும் பெண்ணும் வாழட்டும், முடிஞ்ச வரைக்கும் வாழட்டும், அப்புறம் வேறு பார்ட்னரோட வாழட்டும், எப்படியோ போட்டோம், அது அவங்க வாழ்க்கை. பட் நமக்கு என்ன வேணுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ உங்கள் கணவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாரு, அது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு. உங்களோட வாங்கி கொடுத்துருவாங்க மேடம், எதானு செய்வாங்க. ஆனால் என் மேலே இப்படி பண்ணிட்டு அவளும் என்ன ரொம்ப பேசுவாங்க மேடம். ஃபோனில் கூட ரொம்ப தப்பாக பேசுவான். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் உங்கள் கணவரை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பிள்ளைங்க சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களோட சம்பளத்தில் நீங்கள் வாழ்ந்து காட்டும் பொழுது தான் அவர் உங்களை மதித்து வருவார். நீங்கள் அவர் காசு வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட அடிமையாக வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருக்கு எங்கேயோ உங்களை வந்து தூக்கி போட்டு மிதித்து போகணுன்னு ஆயிடுச்சு, அவர் போகிறாரு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு பர்சனாலிட்டி கிளாஷாக கூட இருந்திருக்கலாம். பர்சனாலிட்டி கிளாஷாக போய் அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் போய் முடிஞ்சிருக்கலாம். ஸோ உங்கள் 2 பேருக்குள்ளே இத்தனை நாள் தாம்பத்திய வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததுன்றதெல்லாம் எனக்கு தெரியாது.
ஸோ எதனால் அவர் வந்து பிறழ்வு ஏற்பட்டது, எதனால் அவர் வெளியில் போய் ஒரு உறவை தேடினார்ன்றதுலாம் எனக்கு தெரியாது. ஸோ இந்த நிலையில் வந்து அவர் துரோகம் பண்ணிட்டாரு, அதை உங்களுக்கு ஏற்றுக்க முடியல. ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, ஒன்று உங்கள் பசங்க சொல்கிற மாதிரி நீங்கள் வேலைக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் பசங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்கள் மனசு ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு பிடிச்சா அவரோட உறவு வச்சுக்கலாம், பிடிக்கலன்னா உறவு கொடுக்க முடியாதுன்னு சொல்லலாம். அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. காலம் முடிவு பண்ணோம். நீங்கள் தன்னம்பிக்கையோடு நீங்கள் வாழ்ந்து பார்த்து, நீ என் மனசையே உடைச்சிட்ட, உன்னோட காசு ஒன்று கூட எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நீங்கள் தன்மானத்தோடு வாழ்ந்து ஒரு சமயம் அவர் மாறி வந்தார்னா நல்லது நடக்கலாம். ஸோ அவருக்கு அந்த திமிர்த்தனம் இருக்குது, நாம் தானே காசு கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு திமிர்த்தனம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிக்கலான விஷயம், இது ரொம்ப சிக்கலான விஷயம். ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் லேடிஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னு வரும்பொழுது ரொம்ப கொதிச்சு போயிடுறீங்க.